ஓகே. அனைவருக்கும் வணக்கம் பிள்ளைகள். மீண்டும் ஒரு தடவை இது ரெக்கார்டிங்ன்றதால நான் மீண்டும் இதை ஸ்டார்ட் பண்றேன். இப்ப நாங்கள் இன்றைக்கு ஒபிஷியலா இந்த வானிலை காலநிலை என்று தரம் 12க்குரிய கடைசி பௌதீகவியல் பாடத்துல நிக்கிறோம். இந்த பௌதீகவியல் பாடத்தை பொறுத்த வரைக்கும் நாங்கள் இதுல கதைக்க போற உள்ளடக்கங்கள் என்னன்னு கேட்டா பிள்ளைகள், இந்த ஒரு டாபிக்கும் இருக்குது. ஒரு அறிமுகம் நாங்கள் பார்ப்போம். அதே போல வானிலை மூலகங்களை பற்றி கதைப்போம். அதுக்கு பிறகு காலநிலையை கட்டுப்படுத்தக்கூடிய காரணிகளை பற்றி பார்ப்போம். அதுக்கு பிறகு வளிமண்டல சுற்றோட்டம், அந்த சுற்றோட்டத்தோடைய சேர்த்து நாங்கள் அமுக்க வலயங்கள் அதுகள் எல்லாம் பார்ப்போம். அதே போல கெப்பனுடைய காலநிலை பாகுவார். இந்த அளவு விஷயத்தை நாங்கள் இந்த பாடத்துல மிக எளிமையான முறையில இலகுவா விளங்கிக் கொள்ளக்கூடிய வகையில பார்க்க போறோம். அந்த வகையில முதலாவது கவனிச்சு கொள்வோம் பிள்ளைகள், நாங்கள் வானிலை என்றா என்ன என்று எங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சு கொண்டிருக்க வேண்டும். இப்ப வானிலைன்றது எல்லாருக்குமே ஞாபகம் இருக்கும். நாங்கள் குறிப்பிட்ட பிரதேசம் ஒன்றுல குறிப்பிட்ட காலப்பகுதியில நிலவக்கூடிய வளிமண்டலவியல் மாற்றம். Right? அது நான் ஏற்கனவே சொன்னால் நேரம் இப்ப 7:16 சொன்னால் இந்த 7 மணி சொச்சத்துல யாழ்ப்பாணத்துல ஒரு விதமான வெப்பநிலையும், அதே மாதிரி அதுக்கான ஒரு வளிமண்டலவியல் நிலவரமும், கண்டியில இன்னொரு விதமான நிலவரமும், கொழும்புல இதை விட வித்தியாசமான ஒரு வளிமண்டலவியல் நிலவரமும், நுவரெலியாவில இன்னும் குளிரான ஒரு வளிமண்டலவியல் நிலவரமும் காணப்படலாம். Right? அப்ப இப்படி ஒவ்வொரு இடங்களுக்கும் டைம் டு டைம், நேரத்துக்கு நேரம், இடத்துக்கு இடம் மாற்றமடையக்கூடிய வளிமண்டலவியல் நிலவரத்தை நாங்கள் வானிலை என்று அடையாளப்படுத்துவோம். அதை இங்கிலீஷ்ல நாங்கள் வெதர் என்று சொல்லி சொல்லுவோம். நீங்க நியூஸஸ்ல பார்த்திருப்பீங்க, வானிலை அறிக்கை என்று சொல்லுவாங்க. அதாவது வெதர் ரிப்போர்ட். இப்ப வானிலைன்றது குறுகிய காலத்துல வளிமண்டலத்தில் ஏற்படக்கூடிய மாற்றம். அதே போல அடுத்தது நாங்கள் பார்த்தோம்னு சொல்லி கேட்டா காலநிலை. காலநிலையை பொறுத்த வரைக்கும் அதை நாங்கள் மூன்று ஹெடிங்ல இதுல தந்திருக்கேன். மூன்று விதமான டிஃபரெண்டான விளக்கங்களோட தந்திருக்கேன். ஒன்று காலநிலை என்றா ஒரு நீண்ட காலத்துக்கு இருக்கக்கூடிய வானிலை நிலைமைகளுடைய தொகுப்பு என்றா உங்களோட விளங்குற மாதிரி சொல்றேன். 2026 இன்றைக்கு ஆகஸ்ட் மாதம் 10 தேதி 7 மணி சொச்சத்துக்கு ஜப்னாவில வெப்பமாயிருக்குன்னு வச்சுக்கொள்ளும். அதே மாதிரி 2027 இதே மாசம் இதே நாள் இதே கால பகுதியில கிட்டத்தட்ட யாழ்ப்பாணத்துல மழையா இருக்குன்னு வச்சுக்கோங்க. பிறகு 2028 வெப்பமாயும் 2029 மழையாயும் இருக்குது. இப்படியே நாங்க 2056 வரையிலான குறைந்தபட்சம் ஒரு 30 வருஷ தரவுகளை சேகரிச்சு கொண்டுடா பாஸ்ட் நான் 2057 வாழ்றாங்கன்னு வச்சு கொண்டாதான் இதை நான் சொல்றேன். அப்ப 2057 வானிலை நிலவரத்தை நாங்கள் என்ன செய்யலாம்டா சொல்லலாம். ஒரு கடற்கரையோர பகுதியில காலடி தடங்கள் ரெண்டுமே அடுத்து ரெண்டு ரெண்டு அதாவது கபுள்ஸ் மாதிரியான காலடி தளம் இருக்குதுன்னு சொன்னா நாங்கள் அதுல இருந்து என்ன விளங்கிக்கொள்ளலாம், இதால 2 பேர் நடந்து போயிருக்கிறாங்க என்ற ஒரு முடிவுக்கு வார மாதிரி. ஒருக்கா மழை பெய்யுது, ஒருக்கா வெயில் அடிக்குது, திருப்பி அடுத்த வருஷம் மழை பெய்யுதுன்னு சொன்னா நாங்கள் தரவுகளே இல்லாத அடுத்த வருஷத்துக்கு என்னன்னு சொல்லலாம்னு கேட்டா அடுத்த வருஷம் மழை பெய்யும் என்று நாங்கள் எதிர்வு கூறலாம். அப்ப ஒரு காலநிலை சார்ந்த விஷயத்தை சொல்றதுக்கு எங்களுக்கு குறைந்தபட்சம் 30 வருட வானிலை தரவுகள் அவசியம். அப்ப காலநிலை பேர்லயே கிடக்குது விட காலநிலை என்றது நீண்ட கால என்று ஞாபகம் வச்சு அதுலயே கால என்ற விஷயத்த கற்பனை பண்ணி கொடுங்க. இப்ப நீண்ட கால என்றதுதான் காலநிலை. அப்ப நீண்ட காலத்தை அடிப்படையாக கொண்ட வானிலை தரவுகளுடைய தொகுப்பு. சொன்ன விஷயம் விளங்கிச்சா? எல்லாருக்குமே கிளியரா விளங்காடி கேட்கலாம். விளங்கினால் விளங்கினு சொல்லணும், இல்லாடி இல்லைன்னு சொல்லணும். எக்ஸாம் இருக்க கூடாது. ஓகேயா இல்லையா? விளங்குச்சு சார். இதுல சார் திருப்பி காலநிலை ஒரு என்றால் என்னன்னு கேட்டா இது மூணையும் சேர்த்து ஒரு விளக்கம் கொடுக்கலாமா சார்? இந்த மூன்றையும் சேர்த்துதான் நான் விளக்கம் சொல்ல வேணும். எப்படி சொல்ல போறோம்? காலநிலை என்பது குறிப்பிட்ட பிரதேசத்துக்குரிய நீண்ட கால வானிலை நிலைமைகளின் சராசரி தொகுப்பு. Right? அப்ப இப்படி என்ன ரெண்டையுமே முதலாவதையும் இரண்டாவதையும் சேர்த்து ஒரு விளக்கம் சொல்லிட்டு மூன்றாவதா நீங்க சேர்க்கலாம். குறைந்தபட்சம் 30 வருட வானிலை நிலைமைகள் தரவுகள் காலநிலை தொடர்பாக அறிந்து கொள்வதற்கு அவசியமாகும் என்று முடிக்கலாம். சொல்றவங்க ஓ சார். இதுல இருந்து நான் யாருக்கு அன்வைட் பண்ண ஆப்ஷன் தரனோ அந்த அன்வைட் பண்ணுங்க, இல்லாட்டிக்கு நான் ரிமூவ் பண்றேன். உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறேன்.
அன்மியூட் பண்ற ஆப்ஷன் யாருக்கு நான் தாரனோ அந்த ஆள். சரி, அண்ணா இல்ல, என்ன ஒரு பேர் அதே போல இருக்கிறாரு. அவன் அன்மியூட் பண்ணலைன்னா நான் ரிமூவ் பண்ணுவேன், வேற வழி இல்லை. நேம்ல எல்லாம் கிளாஸுக்கு வரைக்குள்ள எனக்கு அது அன்கன்வீனியன்ட் ஆயிருக்கு. லீவ் ஆயிட்டாங்க, அதை நான் எதிர்பார்த்ததான் பிள்ளை. யாராவது ஸ்டூடெண்ட்ஸா இல்லையேன்னு சொன்னா அன்மியூட் பண்ண மாட்டாங்க, ஓடிடுவாங்க. ஸோ அதான் நாங்க இருக்கிற விஷயம். சரி. இந்த கிளாஸ் எத்தனை பேர் வராங்க, நடக்குதா நடக்கலையா, ஏன்னா எத்தனை பேர் சமாளிச்சு கிளாஸ் நடத்துறீங்க, ரைட். அப்ப அடுத்த டாபிக்கு நாங்கள் மூவ் ஆவோம். கவனிங்கோ, வானிலை சார்ந்த மூலகம். ஒரு வானிலை தொடர்பான மூலகங்களை நாங்கள், அதாவது ஒரு புவியியல்ல நாங்கள் அந்த ஒரு விடயத்தை அடிப்படையாக அறியக்கூடிய ஆதாரங்களை, அதுலயும் குறிப்பா நாங்க வரலாறு பாடத்துல நீங்க மூலாதாரம் என்ற ஒரு விஷயம் படிச்சிருப்பீங்க. அதை போலதான் மூலாதாரம் என்றால் ஒரு வரலாற்றை அறியக்கூடிய ஆதாரம். வரலாற்றை நாங்கள் இதை வச்சுக்கொண்டு கட்டமைக்கக்கூடிய மாதிரி இருக்குது. அதே போலதான் வளிமண்டலத்துல ஏற்படக்கூடிய இல்ல காணப்படக்கூடிய சில முக்கிய விடயங்கள் எங்களோட வானிலை தொடர்பான தரவுகளை கூறுறதுக்கு இலகுவா இருக்குது. அவற்றை நாங்கள் வானிலை மூலகம்னு சொல்லுவோம். அதுதான் வெப்பநிலை, படிவுச்சி, காற்று, அமுக்கம், ஈரப்பதன், முகில்கள் முதலானவை வானிலை மூலகங்களாக அடையாளப்படுத்தப்படும். இப்ப வானிலை மூலகங்கள்னா என்னன்னு இப்ப விளக்கம் சொல்லியாச்சு. வெப்பநிலை, பனிவீழ்ச்சி, காற்று, அமுக்கம், ஈரப்பதன், முகில்கள். அதே போல அடுத்தது பாத்தீங்கன்னு சொன்னா பிள்ளைகள் வெப்பநிலையை பொறுத்த வரைக்கும் நாங்கள் முதலாவது ஒன்னோட தனியா கதைக்க போறோம். அந்த வகையில முதலாவது நாங்கள் போற வானிலை மூலகம் எதுன்னு கேட்டா வெப்பநிலை. இந்த வெப்பநிலையை பொறுத்த வரைக்கும் முதலாவது நாங்கள் திண்மம், திரவம், வாயு ஆகியவற்றில காணக்கூடிய வெப்பத்தினுடைய அளவுல நாங்கள் வெப்பநிலை சொல்லி சொன்னது விளங்கிச்சுதாங்க எல்லாருமே. ஒவ்வொன்றும் சொல்ல மாட்டீங்களா பிள்ளைகள், ரைட். அப்ப திண்மம், திரவம், வாயு ஆகியவற்றில காணப்படக்கூடிய வெப்பத்தினுடைய அளவை நாங்கள் வெப்பநிலை என்று சொல்லுவோம். அப்ப சூரியன் பூமியினுடைய வெப்பம் மற்றும் வெளிச்சம், அதாவது ஒளி ஆகியவற்றின் கிடைப்பெறவில செல்வாக்கு செலுத்தக்கூடிய பிரதானமான காரணியா இருக்குது. சூரியன்ல இருந்து சூரிய கதிர்கள் பூமியை நோக்கி எந்த வடிவத்துல வரும்னு கேட்டா சிற்றலைகளாக வரும். சிறிய, அதாவது சிற்றலை என்று சொல்றது, நாங்கள் இதுல அதிக அளவிலான கழிவுதாரர்கள், உணவுதாரர்கள் எல்லாம் காவி கொண்டு வர ஒரு அலை நீளம் குறைந்த கதிர்களை கருதும். அதே மாதிரி இது சிற்றலை கதிர்கள் பூமியில பட்டு தெளிப்படைஞ்சு நெட்டலை கதிர்களாக என்ன செய்யும், திருப்பி அனுப்பப்படும். இப்படி திருப்பி அனுப்பப்படுகின்ற இந்த கதிர்களை நாங்கள் புவித்தரிப்பு என்ற ரீதியில கருதும். இப்ப சூரியனிலிருந்து சூரிய கதிர்கள் பூமியை நோக்கி வந்து அது பூமியில பட்டு தெளிப்படைகிறது மூலம் நெட்டலையா திருப்பப்படும். இதை நாங்கள் புவித்தரிப்புன்னு சொல்லுவோம். அப்ப இந்த புவித்தரிப்பு என்ற இந்த விஷயம் உங்களை எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும். இது பூமியில தனி தனித்தர, அதே மாதிரி கற்கள் அல்லது பாறைகளுக்கு மேல, முகில்களுக்கு மேலே எல்லாம் இந்த வெளிச்சம் அல்லது கதிர்கள் பட்டு தெளிப்படையும். அப்ப இந்த சூரிய கதிர்கள் இப்படி பட்டு தெளிப்படைகின்றது தான் நாம புவி தெளிப்புன்னு சொல்லுவோம். அப்ப இந்த நீராவி தூசு துணிக்கைகள் இதுகள் எல்லாம் என்ன செய்ய வேண்டாம், அந்த எதிர்த்தரிப்புகளை உறிஞ்சிக்கொள்ளும். அதனால வளிமண்டலம் என்ன செய்வோம்னு சொல்லி கேட்டா வெப்பமடை. அப்ப வெப்பநிலைண்டா என்னன்னு சொன்னா, ரெண்டாவது வெப்பநிலையில புவித்தரிப்பை பற்றி கழிச்சினார், அதே மாதிரி எதிர்த்தரிப்பை பற்றி கழிச்சினார். இந்த கன்செப்ட் விளங்கிச்சா? ஓம் சார். அதே மாதிரி அடுத்த விஷயம் பாத்தீங்கன்னு சொன்னா பிள்ளைகள், பூமியில வெப்ப பரம்பரைன்ற இடிங்குக்கு போறதுக்கு முதல் ஒரு சில விஷயங்களை எக்ஸ்ட்ராவே சொல்லணும். ஒன்று, பூமியில நாங்கள் ரெண்டு விதமான வெப்பத்தை உணரலாம். ஒன்று அதிகூடிய வெப்பத்தை பார்க்கலாம், அதி குறைந்த வெப்பத்தையும் பார்க்கலாம். ஒரு நாள்ல எங்களுக்கு கிடைக்கக்கூடிய அதிகூடிய வெப்பத்தில இருந்து ஒரு நாள்ல எங்களுக்கு கிடைக்கக்கூடிய மிக குறைந்த வெப்பத்தை கழிச்சு பெறப்படுறது வெப்ப வீச்சுன்னு சொல்லுவோம். இது நோட்ஸ்ல தருவேன், பட் ஸ்லைட்ல இல்லை. சொல்ற எல்லாருக்கும் விளங்கிச்சா? வெப்ப வீச்சுன்றது ஒரு நாள்ல அதிகூடிய வெப்பத்துக்கும் அதி குறைஞ்ச வெப்பத்துக்கும் இடையிலான வேறுபாடு. அடுத்தது சராசரி வெப்பநிலை என்ற ஒரு விஷயம் இருக்குது.
ஒரு நாள்ல 24 மணி நேரத்திலையும் கிடைக்கிற வெப்பத்தின் அளவை 24ஆல வகுத்து நாங்கள் பார்த்தா அதை நாங்கள் சராசரி வெப்பநிலை என்று சொல்லுவோம். அடுத்தது பருவகால வெப்பம் என்று இன்னும் ஒன்று. அப்ப பூமியில 4 முக்கியமான பருவம் இருக்கு. இலையுதிர்காலம், இலையுதிர்காலம், அதே மாதிரி கோடை காலம், மழைக்காலம். இப்படியான இந்த பருவ காலகட்டங்கள்ல எப்படி வெப்பநிலை கிடைக்குதுன்றதை பற்றி கதைச்சால் அது பருவகால வெப்பம் என்று சொல்லி அழைப்போம். இப்ப 3 விதமான வெப்பத்தை பற்றி இப்ப நான் சொல்லியிருக்கேன். ஒன்று சராசரி வெப்பம், அதே வெப்பநிலை வீச்சு, அதே மாதிரி பருவகால வெப்பம். இந்த 3 விஷயம் உங்களுக்கு விளங்கி இருக்கும்னு நம்புறேன். சரிதானே? ஆமாம் சார். Right. அடுத்தது பாத்தீங்கன்னு சொன்னாப்புல இங்கால நாங்கள் போவோம் இந்த வெப்பநிலையினுடைய பரம்பல். இப்ப வெப்பநிலையினுடைய பரம்பல் வந்து எப்படியானதுன்னு கேட்டா பூமியில 2 விதமா வெப்ப பரம்பலை நாங்கள் பார்க்கலாம். ஒன்று குத்தான வெப்பநிலை பரம்பல், 2வது கிடையான வெப்பநிலை பரம்பல். அப்ப இந்த வெப்பநிலை பரம்பல் வந்து ஒன்று அகலக்கோட்டு அமைவை அடிப்படையாக கொண்டு வேறுபடலாம், கடல் மட்டத்தில் இருந்தான உயரத்தை அடிப்படையாக கொண்டு வேறுபடலாம், கடல் தரை ரெண்டினுடைய பரம்பலை அடிப்படையாக கொண்டும் வேறுபடலாம், மேற்பரப்பு காற்றுகளின் மூலமாக வெப்பநிலையில வேறுபாடுகள் ஏற்படலாம். அப்ப இந்த பூமியில காணப்படக்கூடிய வெப்பநிலையை பற்றி கதைக்கிறேன், திருப்பி ஞாபகப்படுத்தி கொண்டு போறேன். முதலாவது வெப்பநிலை என்றா என்னன்னு சொன்னால் தென்மந்திரவம் வாயு ஆகியவற்றில காணப்படக்கூடிய வெப்பத்தின் அளவு வெப்பநிலை. இந்த வெப்பநிலையை நாங்கள் வந்து பூமியில முக்கியமா சூரியன்ல இருந்து பெற்றுக்கொள்றோம். அதே மாதிரி இந்த வெப்பநிலையை பொறுத்த வரைக்கும் சிறு சூரியன்ல இருந்து புறப்படக்கூடிய கதிர்கள் சிற்றலை வடிவத்துல வந்து நெட்டலை வடிவத்துல பூமியில இருந்து பட்டு தெரிப்படையும். அதே மாதிரி எதிர்த்தரிப்பு, அதே மாதிரி புவித்தரிப்புன்ற 2 விஷயம் பார்த்து நாங்கள் சூரியன்ல இருந்து வந்து வார சிற்றலை கதிர்கள் பூமியில பட்டு நெட்டலையா தெரிப்படைகிறத புவித்தரிப்புண்டும், இந்த எதிர்த்தரிப்புகள்ன்றது வந்து நீராவி வாயு தூசு துணிக்கைகள் ஆகியவற்றால உறிஞ்சிக் கொள்ளப்படுபவையாகவும் நாங்கள் அடையாளப்படுத்தினா. அதே போல அடுத்தது சொன்னாங்க சராசரி வெப்பம், வெப்பநிலை வீச்சு, பருவகால வெப்பம் என்ற 3 விஷயம். இப்ப வெப்பம் பரம்பல் என்ற டொபிக்கை பற்றி கதைக்கிறோம். இது எல்லாருக்குமே விளங்குதா? எந்த குழப்பமும் இல்லை தானே? இல்ல சார். ரைட். அப்ப அகலக்கோட்டு அமைவிடத்தை அடிப்படையாக கொண்டு வெப்பநிலை எப்படி மாறுபடுது என்று பார்த்தீங்கன்னா இதுதான் அதற்குரிய படம். பூமி ஒரு தட்டையான கோளாக இருக்குமா இருந்தா, கற்பனை பண்ணி கொடுங்க, பூமி இப்படி தட்டையா இருக்குமா இருந்தா சூரியன்ல இருந்து வர கதிர்கள் எல்லா இடத்தையும் ஒரே மாதிரி தான் படும். அதனால எல்லாத்துலயும் ஒரே மாதிரியான காலநிலை தான் இருக்கும். ஆனா பூமி உருண்டையா இருக்கிறதால என்ன நடக்குதுன்னு சொல்லி கேட்டா பூமியில வளிமண்டலம் வந்து இப்படி இருக்குன்னு வச்சுக்கணும். இந்த வளிமண்டலத்துக்குள்ளால வார கதிர்கள், உதாரணமா மத்திய கோட்டுல வார கதிர்கண்ட அளவு வேகமா வந்து மத்திய கோட்டுல படும் நேரடியாவே. ஆனா முனைய பகுதியில கதிர்கள் நிறைய தூரம் டிராவல் பண்ணித்தான் பூமியின் மேற்பரப்பை வந்தடையும். அப்ப இந்த கதிர்கள்ட அலைநீளம் வந்து கூட குறைவா இருக்கு. அப்ப இந்த நிறைய தூரம் டிராவல் பண்ணி பூமியின் மேற்பரப்பை வந்தடைகிறதுக்கு வளிமண்டலத்துக்கு கூட வந்தடையக்குள்ள இந்த நீராவி வளி துணிகைகள் வளிமண்டலத்தால் எல்லாம் உறிஞ்சப்பட்டு அங்க வெப்பநிலை குறைவாயும் மத்திய கொட்டு பகுதியில வெப்பநிலை அதிகமாகவும் இது காணப்படும். அதனாலதான் அரிஸ்டோட்டில் முதலான கிரேக்க நாட்டவர்கள் பூமியினுடைய காலநிலை வலயத்தை 3ஆ வகைப்படுத்தினவை. என்னென்ன? பூமியின் காலநிலை வலயத்தின் 3 வகையும் என்ன? அயன வளையம், இடைவெப்ப வளையம், முனைவு வளையம். வரைக்கும் அயன வலயம், இடைவெப்ப வலயம், முனைவு வலயம் என்ற 3 காலநிலை வலயங்கள். அதே மாதிரி அடுத்தது பாத்தீங்கன்னு சொன்னா பிள்ளைகள் இந்த அயன வலயத்துல வெப்பநிலை அதிகமாகும், இடைவெப்ப வலயத்துல வெப்பநிலை குறைவாயும், அதை விட குறைவாயும் முனை வலயத்துல அதாவது -டிகிரியில வெப்பநிலை பதிவாகும். இதுக்கான காரணம் என்னன்னு கேட்டா இந்த வெப்பநிலையினுடைய அகலக்கோட்டு அடிப்படையிலான பரம்பல்லாம். அப்ப இது நாங்கள் அகலக்கோட்டு அமைவிடத்தை அடிப்படையாக கொண்டு பார்க்கிறோம். இப்ப இதுதான் நாங்கள் அந்த காலநிலையை வகைப்படுத்தின 3 முக்கியமான பிரிவு. இதுல ட்ரோபிக்கல் ஜோன், இன்டர்மீடியட் ஜோன், அல்லது டெம்பரேட் ஜோன், அங்கால ஃப்ரீகிட் ஜோன் சொல்லி 3 இதுல பிரிச்சிருக்காங்க பார்க்கலாம். அடுத்தது கடல் தரை பரம்பல் என்ற விஷயம். நிலமும் நீரும் வெப்பத்தை உறிஞ்சிக் கொள்ற தன்மையில இருக்கிற வேறுபாடும் வெப்ப பரம்பலை தீர்மானிக்கும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு பார்த்தோம்னு சொல்லி கேட்டாப்பில் இந்த நீர் வந்து பகல் நேரத்துல என்ன மாதிரி இருக்கும்? கூலா இருக்குமா சூடா இருக்குமா? கூலா இருக்கு. சூடா இருக்கு. நிலம் வந்து என்னவா இருக்கும் பகல் நேரத்துல? சூடா சார். சூடா சார். சூடா இருக்கும். இதுன்னு அர்த்தம் என்னன்னு கேட்டா நிலம் வெப்பத்தை விரைவாக உறிஞ்சிக் கொள்ளும், நீர் வெப்பத்தை மெதுவாக உறிஞ்சிக் கொள்ளும்.
சொல்ற விளைச்சா? ஓ சார். அப்ப எப்படி வெப்பத்தை விரைவாகவும் மெதுவாகவும் இந்த நிலமும் நீரும் உறிஞ்சி கொள்ளுங்க. வடிவா யோசிச்சு கொள்ளுங்க. ரைட். இரவு நேரங்கள்ல நிலம் வந்து என்ன செய்யணும்னு கேட்டா அந்த வெப்பத்தை எல்லாம் விரைவாகவே வெளிவிட்டு கொள்ளும். விரைவாக உறிஞ்சி விரைவாக வெளிவிடும். ஆனா நீர் மெதுவாக உறிஞ்சின வெப்பத்தை மெதுவாகத்தான் வெளிவிடும். அதனால என்ன நடக்குதுன்னு சொல்லி கேட்டா இரவு நேரங்கள்ல நீர்நிலைகள்ல இருக்கிற வெப்பம் அதிகமாயும் தரைப்பகுதிகளில் வெப்பம் குறைவாயும் காணும். சொன்ன விஷயம் விளங்குச்சா? விளங்கிச்சா அப்படி? விளங்குச்சு சார். பகல் நேரத்துல நிலம் வெப்பமாயும் இரவு நேரத்துல நீர் வெப்பமாயும் இரவு நேரங்கள்ல பகல் நேரங்கள்ல நீர் வந்து குளிராயும் இரவு நேரங்கள்ல சூடாயும் இருக்கும்னு சொன்னார். அடுத்தது இந்த வெப்ப பரம்பல்ல நாங்கள் பார்க்கிற மூன்றாவது விஷயம் கடல் மட்டத்தில் இருந்தான உயரம். கடல் மட்டத்துல இருந்து மேல் நோக்கி செல்ல செல்ல மாறன் மண்டலத்துல என்ன சம்பவம் நடக்குதுன்னு சொல்லி கேட்டா வெப்ப நடுவு வீதம் என்ற செயற்பாட்டை நீங்கள் எல்லாருமே படிச்சிருப்பீங்க. ஒவ்வொரு 100 மீட்டருக்கும் 0.64 பாகை செல்சியஸ் வெப்பநிலை மேல் நோக்கி செல்ல செல்ல என்ன செய்ய முடியும் கேட்டா குறைவடையும். இவ்வாறு குறைவடைகின்ற வெப்பநிலையின் காரணமா என்ன நடக்குது? குத்துயரத்தை அடிப்படையாக கொண்டு வெப்பநிலை குறையும். அதனாலதான் உயரமான மலைப்பகுதிகளில் பனிக்கட்டிகள் உருவாகிறதுக்கு வாய்ப்பாக இருக்கு. இலங்கையினுடைய நுவரெலியாவில் வெப்பநிலை குறைவாயும் இலங்கையினுடைய கொழும்புல வெப்பநிலை அதிகமா இருக்கிறதுக்கான காரணமும் ஒரே டைம்ல இந்த வெப்பநிலையினுடைய குத்தான பரம்பல். சொன்ன விஷயம் நினைச்சா? ஓ சார். அடுத்தது பாத்தீங்கன்னு சொன்னா கடைசி விஷயம் மேற்பரப்பு காற்றோட்டம். காற்றுக்கள்ன்ற செல்வாக்கும் என்ன செய்யணும்னு சொல்லி கேட்டா வெப்பனுடைய பரம்பலை மாற்றி அமைக்கும் அல்லது செல்வாக்கு செய்யும். காற்றுக்கள் வீசுறது அல்ல. அப்ப அந்த வகையில நாங்கள் வெப்பநிலையினுடைய பரம்பலை பற்றி காய்ச்சி நாங்கள் பிரதானமா 2 வகையில அதை பார்க்கணும். ஒன்று குத்தான வெப்ப பரம்பல், 2வது கிடையான வெப்பம். குத்தான வெப்பநிலை பரம்பல் எப்படின்னு சொல்லி கேட்டா ஒவ்வொரு வளிமண்டல கட்டமைப்புகளுக்கு இடையிலையும் வெப்பநிலையினுடைய வேறுபாடு. யாராவது எனக்கு இந்த குத்தான வெப்பநிலை பரம்பல் ஒவ்வொரு படைகள்லயும் எப்படி இருக்கும்னு சொல்லி ஏற்கனவே படிச்ச புவித்தொகுதியில வளிமண்டலம் என்ற பாடத்தை வச்சுக்கொண்டு எனக்கு யாராவது சொல்லிருக்கணும்? இல்லையா சொல்லுங்க. ஏற்கனவே புவித்தொகுதி என்ற பாடம் படிச்சிருக்கேன், அதை வச்சுக்கொண்டு சொல்லுங்க. மாறன் மண்டலத்துல வந்து வெப்பம் குறைவாகவும் சொல்லுங்க பாப்போம். மாறன் மண்டலத்துல வெப்பம் குறைவாகவும் படைமண்டலத்துல வெப்பம் அதிகமாகவும் இடைமண்டலத்துல இருக்க மீண்டும் வெப்பம் குறைவாகவும் வெப்ப மண்டலத்துல வந்து வெப்பம் அதிகமாகவும் காணப்படும். இதை நீங்க சரியா சொல்றீங்களாச்சு, என்ன கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லிடலாமா? எப்படி சார்? என்னத்தால வெப்பம் குறையுது என்னத்தால வெப்பநிலை அதிகரிக்கின்ற விஷயத்தை நீங்க காய்ச்சிங்கன்னா சரியா இருக்கு. கவனிச்சு கொள்ளும் குத்தான வெப்பநிலை பரம்பல் என்ன சொல்லுதுன்னு கேட்டா புவியினுடைய மாறன் மண்டலத்துல இருந்து மாறன் மண்டலத்துல என்ன சம்பவம் நடக்குது? கீழிருந்து மேல் நோக்கி செல்ல செல்ல ஒவ்வொரு 100 மீட்டருக்கும் 0.64 பாசி வெப்பநிலை குறைவடையும். இது மாறன் மண்டலத்தின் அவரேஜ் வெப்பநிலை 15 பாசி என்பதை நாங்கள் கவனத்துல கொள்ள வேண்டும். 2வது படையா இருக்கக்கூடிய படை மண்டலத்துல ஓசோன் படை காணப்படும். இந்த ஓசோன் படை காணப்படுறதால சூரியனிலிருந்து வர புத கதிர்களை அதை உறிஞ்சி கொள்ளும். இப்படி உறிஞ்சி கொள்றதால இந்த படை மண்டலத்துல வந்து வெப்பநிலை என்னவா இருக்குது?
உயர்வாக காணப்படுது. சந்தோஷம் இல்லையா? அதே மாதிரி இடைமண்டலத்துல என்ன நடக்குது? -90°90 வரைக்கும் வெப்பநிலை குறைந்து செல்லும். இங்க மாறி மேலை காற்றுகளுடைய செல்வாக்கு அதிகமாகவும், அதே மாதிரி இங்க பாத்தீங்கன்னு சொல்லி கேட்டால் வெப்பநிலை மிக குறைந்த குளிர் நிலையிலையும் காணப்படும். குளிரான மண்டலமா நாங்கள் பார்ப்போம். அதே மாதிரி அடுத்தது பாத்தீங்கன்னு சொன்னா வெப்ப மண்டலம். இது வெளியில இருக்கிறதால இங்க அதிக அளவிலான வெப்பநிலை காணப்படுது. சூரியன்ல இருந்து வர நேரடி கதிர்கள் இங்க விழும். அதனால இங்க வெப்பநிலை கூடும். அப்ப இதுதான் வளிமண்டலத்துடைய குத்தான வெப்பநிலை பரம்பல். இந்த விஷயம் எல்லாருக்கும் கிளியர் தானே? சார். அடுத்தது கிடையான வெப்பநிலை பரம்பல். இது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரிதான். பூமியில வளிமண்டல, அதாவது அதான் சிகான் டீச்சர்ஸ் கைட்ல 1000 மீட்டருக்கு 6/4 பாகைன்னு கொடுத்துருக்காங்க. ரெண்டும் சரிதானே? 100 மீட்டருக்கு அப்ப எவ்வளவு? ஒரு ரைட். 100 மீட்டருக்கு பிள்ளைகள் 0.64 இருந்தா 1000 மீட்டருக்கு 6/4 எவ்வளவு? இதே 10,000 மீட்டருக்கு கேட்டா 64. இல்ல இல்ல, அது பிரச்சனை இல்லை. டவுட் வரதான் பண்ணுங்க. அப்ப கவனித்துக் கொள்வோம் பிள்ளைகள். அடுத்த விஷயத்துக்கு வாங்கோ. இந்த கிடையான வெப்பநிலை பரம்பல் அகலக்கோட்டு நிலையத்தை அடிப்படையாக கொண்டு என்ன செய்து மாறும். அகலக்கோட்டு நிலையம் என்று சொல்றது நான் இந்த மாதிரி ஏற்கனவே சைபர் பாகை அகலக்கோட்டுல வெப்பநிலை உயர்வா இருக்கும். மேல போக போக வெப்பநிலை குறைவடையும். இதனாலதான் வளிமண்டலத்துல 3 முக்கியமான வலயங்களை நாங்கள் பிரிச்சு பார்க்கிறோம். இது எல்லாருக்குமே கிளியர் தானே? சார். அவ இந்த வளிமண்டலத்தினுடைய வெப்பநிலை பரம்பலுக்கு அடுத்ததா நாங்கள் போக போற விஷயம் என்று கேட்டா, இந்த வெப்பநிலையினுடைய முக்கியமான நேர்மாறல் வீதம். வெப்பநிலையினுடைய நேர்மாறல். வெப்ப நேர்மாறல்டா என்னன்றது அடுத்து. வெப்ப நேர்மாறல்டா என்னன்னு யாருக்காவது தெரியும்? வெப்ப நேர்மாறல் என்று யாருக்காவது தெரியும்? நீங்கள் பிள்ளையும் புவித்தொகுதி என்ற பாடத்தையும் வடிவா படிக்கல அர்த்தமாகுது. அப்ப இதன் மூலம் இல்லையே. அடிக்கடி ஒரு டைலாக் ஒன்று சொல்றேன். நான் யாருக்கு அறியும் உலகத்துல என்ன டைலாக் இருக்கு? எங்க பிள்ளைய உலகத்திலேயே நம்பர் 1 டீச்சர் இந்த கிளாஸ்ல இருந்து படிச்சாலும் நீங்கள் படிச்சால்தான் ரிசல்ட்ஸ் வரும். ஞாபகம் வச்சுக்கணும். அங்க இங்க ஓடி திரிஞ்சா ரிசல்ட்ஸ் வராது. நீங்களா இருந்து படிச்சாதான் ரிசல்ட்ஸ். இதுதான் முக்கியமான விஷயம். சரிதானே? அப்ப வெப்ப நேர்மாறல் என்றா என்னன்னு பார்த்துருப்போம். கவனிச்சு கொள்ளுங்க. நாம பிள்ளைகள் பார்த்தோம்னு சொல்லி கேட்டா ஒரு மலைப்பகுதியில ஒரு பள்ளத்தாக்கு ஒன்று இருக்குன்னு வச்சு. அப்ப இந்த பள்ளத்தாக்குல என்ன நடக்குதுன்னு சொல்லி கேட்டால் அமுக்கம் அதிகரிக்க வெப்பநிலை அதிகரிக்கும். அதனால இது இந்த கீழ்ப்பகுதியில என்னவா இருக்கும்னு சொல்லி கேட்டா வெப்பநிலை உயர்வாக காணப்படும். மேல குளிர் காற்றா இருந்தால் இந்த காற்றுகள் கீழ் இறங்கி வரைக்குள்ள இங்க இருக்கிற சூடான காற்று மேலெழும். இப்படி மேல போகைக்குள்ள இந்த பள்ளத்தாக்கு ஏரியாவுக்குள்ள மட்டும் மேல் நோக்கி செல்ல செல்ல வெப்பநிலை என்ன செய்யணும்னு சொல்லி கேட்டா அதிகரிச்சு கொண்டு போகும்.
சொல்ற தமிழ் விளங்கிச்சா? பள்ளத்தாக்கு பிரதேசங்கள்ல மேலிருந்து குளிரான வழி கீழிறங்கும் பொழுது கீழே காணப்படக்கூடிய அமுக்கத்துடக்கூடிய வெப்பமான வழி மேலும் இதனால் அப்பகுதியில் ஏற்படக்கூடிய வெப்பநிலை நிலவரத்தை நாங்கள் வெப்ப நேர்மாறல் என்று சொல்லி சொல்லுவோம். எல்லாருக்குமே விளங்கிதானே பிள்ளைகள்? ஓ சார். அடுத்தது வாங்குவீங்கால வெப்பநிலையில நாங்கள் முக்கியமா அடுத்ததா பார்க்க வேண்டிய தொகுதி என்று கேட்டா வெப்பத்தை அளவீடு செய்யக்கூடிய அளவீடு செய்கிற கருவி. வெப்பத்தை நாங்கள் இந்த கருவியை பயன்படுத்தி அளவீடு செய்ய வெப்பமணி சார். வெப்பமான வெப்பத்தை நாங்கள் அளவீடு செய்யறதுக்கு பயன்படுத்தப்படக்கூடிய கருவிகள் என்ன? வெப்பத்தை அளக்கிறதுக்கு என்ன கருவிகளை எல்லாம் நாங்கள் பயன்படுத்தும்? இந்த 8ஆம் பிள்ளைகளுக்கு நீங்க புவியியல்ல அப்பவே சின்ன வயசுல படிச்சிருக்கீங்க பிள்ளைகள். செல்சியஸ், ஃபாரன்ஹைட், அதே மாதிரி ஃபரன்ஹைட் ஒன்று படிச்சிருப்பீங்க. எஃப்ன்னு சொல்லி டிகிரி ஃபரன்ஹீட். அதே மாதிரி டிகிரி செல்சியஸ். அதே மாதிரி கெல்வின் ஒரு யூனிட் நாங்கள் யூஸ் பண்ணுவோம் வெப்பநிலை. மூன்றுமே வெப்பநிலையை நாங்கள் அளவீடு செய்யறதுக்கு பயன்படுத்தலாம். சொன்ன விஷயம் ஆயிட்டா? விளங்கியதா? ஓ சார். ஓம் சரி. ஓ சார். என்பது கதைக்கிறது கடினமா இருக்கு இல்லை? அப்ப இதுதான் பிள்ளைகள் வெப்பநிலை தொடர்பிலான முழுமையான சொல்லித்தரக்கூடிய விடயம். அப்ப வளிமண்டலத்துல குறிப்பா நாங்கள் வெப்பநிலையினுடைய குத்தான வரம்பல், கிடையான வரம்பல் உட்பட அதனோட தொடர்புடைய சகல பகுதிகளையும் ஓரளவுக்கு இந்த வீடியோல பார்த்திருக்கிறோம். ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா எனக்கு நீங்கள் கேட்கலாம்.